திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறுமா அப்படிங்கிற கேள்விக்கு ஜூன் 27 எங்க பொதுக்குழு கூடி முடிவெடுக்கும்னு கிடைக்கிற இடத்துல எல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாரு துரை வைகோ. ஆனா அவர் சொன்னபடி ஜூன் 27 அந்த கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்துலதான் அவர் என்னடா இது கட்சியோட முக்கிய முடிவு எடுக்கிறாங்க இந்த கூட்டத்துல, ஆனா துரை வைகோ கலந்துக்கலையே அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கேள்விக்கான விடை இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. துரை வைகோ அவர்கள் தங்களுடைய 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லிட்டு அதுல ஒரு தொகுதியை தாவேகாவுக்கு கொடுத்துட்டு திருச்சி கிழக்கு தொகுதியை தனக்கு வாங்கி அங்க அவர் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் தாவேகாவோட அமைச்சரவையில அமைச்சராகவும் இடம் பிடிக்கிறதுக்கு மிகப்பெரிய திட்டம் போட்டாரு அப்படின்னு ஜூனியர் விகடன்ல இப்போ ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. ஒண்ணும் தப்பு கிடையாது. துரை வைகோ அவர்களோட இந்த திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட அவங்களோட சட்டமன்ற உறுப்பினர் 2 பேரும் நாங்க ராஜினாமா பண்ண போறது இல்ல, நாங்க எம்எல்ஏக்களாவே தொடர போறோம் அப்படின்னு திட்டவட்டமா அறிவிச்சிருக்கிறாங்க. இதனால காண்டான துரை வைகோ அவர்கள் தன்னுடைய அப்பா வைகோ அவர்கள் மீது கோவப்பட்டு 2 எம்எல்ஏக்களை கூட ராஜினாமா பண்ண வைக்க முடியல, நீங்க என்ன 50 வருஷம் அரசியல்ல கண்டுட்டீங்க, நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு தான் அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு வரலன்னு சொல்லிக்கிறாங்க.